ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த கான்டென்ட்டில் பார்க்க போகிறது நாச்சினையில் இருக்க மாதாவரம். மாதாவரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்க ரசிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதாவரத்தில் தான் உங்களுக்கு மெட்ரோடைய மெயின் ஸ்டேஷன் வரப்போகுது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதாவரம் ஃபேமஸ்ஸு மாம்பழத்துக்கும். மாம்பழம் இங்கே ஆர்கானிக்காக உங்களுக்கு பழுக்க வச்சு தராங்க. மாதாவரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது ரசித்து பார்க்க. இயற்கை எழில் கொண்ட மாதாவரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீடு மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு புதுசாக பூ பூத்துருக்கு, பார்க்கலாமா? ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்கிட்ட 2 வகையான வாட்டர் லில்லி இருக்குது சொல்லிவிட்டு. ஒன்று ஒயிட்டு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது பிங்க் கலரு, நெக்ஸ்ட்டு இருக்கிறது எல்லோ கலரு. அது பூக்கும்போது கட்டாயமாக நான் உங்களுக்கு காமிக்கிற சொல்லியிருந்தேன். இப்போது அந்த பூ பூத்துருக்கு. இது பேரடைஸ் ஃப்ளவரு, பாரிஜாதம். ஒரு பூ பூத்தாலும் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும், பார்க்க ரோஜா பூ மாதிரி இருக்கும். இதுதாங்க நான் சொன்ன எல்லோ கலர் வாட்டர் லில்லி. ரொம்ப அழகாக இருக்குல்ல, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆக மொத்தம் என்கிட்ட 3 கலர் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்னங்க மாதாவரம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊட்டி கொடைக்கானல் போயிட்டோம் பார்க்குறீங்களா? அதெல்லாம் கிடையாது. இதுதான் மாதாவரம். ரொம்ப அமைதியான சாலைகள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கேருந்து தான் ஆவின் பால் பண்ணை இருக்குது. இங்கேருந்து தான் ஹோல் சென்னைக்கு சப்ளை செய்கிறாங்க. இங்கே கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு நர்சரி இருக்குது. அங்கே 10 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செடிங்க கிடைக்கும். அதுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹார்ட்டிகல்ச்சர் சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே சிஎம் உடைய மாடி தோட்டம் கேட்டு கொடுக்குறாங்க. அது நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்து வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது பெரிய பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கில் நிறைய ஃபோட்டோஷூட்லாம் நடக்கும். அதே சாலையில் கொஞ்சம் கடந்து போனீங்கன்னா அங்கே ஐஸ்கிரீம் பார்லர் வருது, ஆவினுடையது. அங்கே விதவிதமான ஐஸ்கிரீம் விற்பாங்க. அதே இடத்துல உங்களுக்கு குழந்தைங்க விளையாட சின்னதாக வசதி செய்து தந்திருக்காங்க. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபேமிலிஸ் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மார்னிங் டைமில் நாட்டு முட்டையும் காடை முட்டையும் இங்கே விற்கிறாங்க மாதாவரத்தில். இங்கே வெட்டினரி ஹாஸ்பிட்டல், கோழி பண்ணை எல்லாம் இருக்குது இங்கே. இப்போ நான் வாங்க போகிறது மாம்பழம். இங்கே ஒரு குடோன் இருக்குது. இந்த குடோனில் மாம்பழம் ஆர்கானிக் முறையாக உங்களுக்கு பழுக்க வச்சு தராங்க. இதே சுண்ணாம்பு முறையாக நீங்கள் பழுக்க வச்சிங்கன்னாக்கா வயிற்றுப்போக்கும் வயிற்று வலியும் வரும். பார்த்திங்களா எத்தனை விதமான மாம்பழங்கள் இருக்குது சொல்லிட்டு. இங்கே எல்லா விதமான மாம்பழமும் கிடைக்கும். சீசனில் வாங்கினீங்கன்னாக்கா நிறைய மாம்பழம் வாங்கிட்டு போகலாம். நிறைய பேர் இங்கே வாங்குறதால சீக்கிரமாக காலி ஆகிடுங்க. இங்கே சரி சரி 2.5 கிலோ 100 ரூபாவா? இது இது என்ன பழங்க இது? ஓ, ருமானியெல்லாம் ஒரே ரேட்டா இல்லை இல்லை எப்படி? அது முனையில் இருக்கு, அது என்னது? அப்படியா? அது என்ன ரேட்டு? வருஷம் வருஷம் இங்கே தான் மாம்பழம் வாங்குவேன். போனேன்னா அள்ளிட்டு வந்துடுவேன். இந்த குடோனுக்கு பின்னாலேயே மாங்காய் மரங்கள்லாம் இருக்குது.
இது ஃபுல்லாக மாந்தோப்பு. இந்த மாந்தோப்புலேருந்து பறித்து விற்பாங்க. இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் நீங்கள் வரதால் உங்களுக்கு வந்து மாங்காய் மரம்லாம் வெட்டிட்டாங்க, நிறைய இல்லை இப்போது. ஃபஸ்ட்டு பார்த்தா மாதிரி இப்போ கிடையாது. இன்னொன்று, இங்கே மாதாவரத்தில் வந்து 11 நர்சரிக்கு மேலே இருக்குது. உங்களுக்கு வீட்டு மாடி தோட்டம் அமைக்கணுன்னாக்கா ரொம்ப சிரமப்பட வேண்டாம். இங்கே வந்துட்டிங்கனாக்கா 11லேருந்து 12 நர்சரி இருக்குது. உங்களுக்கு விதவிதமான செடிகள் வச்சு விற்கிறாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போய் கூட நீங்கள் வந்து மாடி தோட்டம் அமைக்கலாம். இது வந்து மாதாவரத்தில் பார்வதி நகரில் இருக்கிற ஒரு நர்சரி. இது போனா நர்சரி. இங்கே வந்து நான் எப்போவுமே வந்து செடி வாங்குவேன். இன்றைக்கி வந்து நான் மாடி தோட்டத்துக்காக ஒரு 4 செடி வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கேன். ரொம்ப நாளாக மாடி தோட்டத்தில் ஒரு கொய்யா மரம் வைக்கணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி சப்போட்டா மரம் இருக்குது, நிறைய காய்க்குது. அதே மாதிரி கொய்யா மரமும் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ வந்திருக்கேன், பார்க்கலாம். ஒரு ஒட்டு மரமாவது வாங்கிட்டு போய் வைக்கலாம். நிறைய புது செடிகள்லாம் வந்திருக்குங்க. கனகாம்பரம், இதில் பட்ரோஸுங்க, விதவிதமான பட்ரோஸுங்க, இதெல்லாம் நிறைய செடிங்க வந்திருக்கு. இவர்கிட்ட எப்போவுமே நல்லாயிருக்கும் செடிங்கள்லாம், நிறைய விதமாக வச்சுட்டு இருப்பார். மாதாவரத்தில் நீங்கள் வந்துட்டிங்கனாக்கா ஒரு நர்சரி இல்லை, எத்தனையோ நர்சரி இருக்குது. எந்த நர்சரிக்கு போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மெடிசினல் பிளான்ட்டு கூட இங்கே கிடைக்கும். கிடைக்காது சொல்லிவிட்டு எந்த செடியும் கிடையாது. வீட்டு மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்காக ஒரு கத்திரிக்காய் செடி, ஒரு கொய்யா மரம், பட்ரோஸு, இது மாதிரி ஒரு 4 செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து மண் கலவையும் விற்கிறாங்க. இந்த மண் கலவையும் ஒரு மூட்டைக்கு 100 ரூபா வாங்குகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லி தோணுது. இயற்கை ரசிக்காதவங்களே இருக்க மாட்டீங்க. நமக்கு தேவையான ஒரு 4 செடி வச்சா போதும். காய்கறி விளைவிக்க நமக்கு தோட்டம் துறவு தான் இருக்கணும் சொல்லி கிடையாது. 450 சதுர அடி உங்களுக்கு மாடி தோட்டம் இருந்தாலே போதும். இதுலேயே உங்களுக்கு தேவையான ஒரு 2 காய்கறி வகையும் 2 கீரை வகையும் வச்சாலே போதும். உங்களுக்கு வருஷத்துக்கு 2 முறை பறித்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் விளையிறதால நமக்கு உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே என் செடிங்களுக்கு அரிசி பருப்பு கழுவுற தண்ணி போடுவேன். அது மட்டும் இல்லாமல் காய்கறி கழிவுகள் இருக்குது இல்லையா, தோலுங்க எல்லாமே, அது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக குப்பையில் போடுறதோட செடிங்களுக்கு நான் போட்டுடுவேன். மண் மட்டும் போதாது ஒரு செடி வளர்கிறதுக்கு, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் தேவை. அதான் பார்க்குறேன். எனக்கு எதுவும் மண்ணை எடுத்துக்கலாம் பார்த்துட்டு. அதான் 100 ரூபா தேடுங்க. இதில் எது 100 ரூபா, இது 100 ரூபாவா? இது நான் இந்த நர்சரியில் தொட்டி 100 ரூபா சொல்லிவிட்டு தட்டு 30 ரூபாய். எருமண் கூட இங்கேயே வாங்கிட்டேன். இவங்க எருமண் ப்ரிப்பேர் பண்ணுற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். கோகோ பீட்டு, செம்மண், மாட்டு சாணம் எல்லாமே சேர்த்து கலந்து நமக்கு மூட்டையாக கொடுத்துட்றாங்க. நாம் எதுவுமே சேர்க்கணும் சொல்லிட்டு கிடையாது. ஒரு அடியாக வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த செடியை வந்து வைக்கணும். இந்த தட்டு தாங்க 30 ரூபா. இது தொட்டி கீழே வச்சுட்டிங்கனாக்கா தண்ணி லீக் ஆகாது. இந்த தட்டு தான் 30 ரூபா. இது வந்து ஒரு இரும்பு ஸ்டாண்ட் வாங்கி அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சு தொட்டி வச்சிங்கனாக்கா நாங்கள் செடிங்களுக்கு போடுற தண்ணி சீலிங்கில் விழாமல் இந்த தட்டு தடுக்கும். வாங்கிட்டு வந்த கொய்யா மரம் வைக்கலாம். இதில் பெரிய தொட்டி இது. ஆல்ரெடி இந்த தொட்டியில் வந்து திராட்சை கொடி வச்சுருந்தேன். இந்த வெயிலுக்கு அது வந்து காஞ்சி போச்சு.
மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதாவரம் பால் பண்ணையில் இருக்கிற நர்சரிக்கு விசிட் பண்ணுங்கள். நிறைய நர்சரிங்க இருக்குது. உங்கள் மாடி தோட்டத்தை கூட அழகாக வைக்கலாம். நீங்கள் இங்கேருந்து செடிங்க வாங்கி சிஎம் மாடி தோட்டம் கிட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் வாங்கலாம். நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோ அன்பாக்சிங் வருது. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.